ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கியாச்சுங்க. தூங்கி வச்சு வந்து பார்த்தா கிச்சன் ஃபுல்லாகவே ஜாமான், நிறைய ஜாமாங்க. நேற்றுலாம் வந்து ஜாமானே கழுகவே இல்லை, சளி பிடிச்சிட்டு ஒரே இரும்பலுங்க. வெயிட் லாஸுக்குன்னு பாருங்கள், சிறுதானியெலாம் வாங்கி வறுத்து வச்சுருந்தேன். அதுமே இன்னுமே அரைக்கவே இல்லை, அதுவும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உளுந்தங்களிக்கு தனியாக, அரிசி கறிக்கு தனியாக நம்ம வறுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி தாங்க அரைச்சாச்சு. அரைச்சி அதுவுமே சூப்பராக வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால எங்கள் ஊரில் வாரம் தான் பீஃப் அறுப்பாங்க. இன்றைக்கி பீஃப்மே 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நேற்று வாங்கின நெத்திலி மீனுமே இருந்துச்சு. நெத்திலி மீன், கவலை மீன் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அதுவுமே சரி இன்றைக்கி குழம்பு வச்சுலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கடியில் காய், தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா தழை எல்லாம் வாங்கிட்டு அதுவுமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இன்றைக்கி லஞ்ச் வேலை, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வேலை இல்லைங்க. நேற்று செஞ்ச வெஜிடபிள் சாப்பாடே இருந்துச்சுங்களா, அது நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வெளில போனாலும் அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுக்குவாங்க. நெத்திலி மீன், கவலை மீன் போட்டு சூப்பரான மாங்காய் போட்டு சரியான செம்ம சூப்பரான மீன் குழம்புங்க. யாருக்கெல்லாம் நெத்திலி மீன் மாங்காய் போட்டு வச்சா ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மாங்காமே பாருங்கள், ஒரு மாங்காய் 25 ரூபாயா. ரொம்ப நாளாகிடுச்சுங்க மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கணும். ஸோ அது கவலை மீன், நெத்திலி மீனுக்கு வந்து மாங்காய் போட்டு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முருங்காய் போட்டு வச்சா செம்ம சூப்பராகவே இருக்கும். ஒரே ஒரு மாங்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே ஒரு பீஸ் கட் பண்ணுறக்குள்ள பெரும்பாடாகிடுச்சுங்க. இந்த மாங்காய் கட் பண்ணுறக்குள்ள கத்தியுமே பாருங்கள், புது கத்தி தான். அதை கட் பண்ணவே முடியல, எனக்கு கட் பண்ணவே தெரியல, என்னன்னு தெரியல. அதை கட் பண்ணுறக்குள்ள பெரும்பாடாகிடுச்சு. கட் பண்ணி ஒரு 3 பீஸ் தாங்க குழம்புல போட்டிருந்தேன். புளிப்பாக இருந்தாக்கா அவருக்கு பிடிக்காது. ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு மாங்காய். புளிப்பே நல்லாவே இருந்துச்சுங்க மாங்காய். ஒரு 3 பீஸ் 4 பீஸ் மீன் குழம்புலையும் போட்டாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படி இந்த கொத்தமல்லி தழை தூவி அந்த மாங்காய் போட்டோன்னே அந்த வாசனை வருது பாருங்கள். அந்த மீனை போட்டோன்னே அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மீன் குழம்பு. இந்த மாதிரி கவலை மீன், நெத்திலி மீன் குழம்பு வந்து மாங்காய் போட்டு வச்சா அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். மீதி மாங்காய் பாருங்கள் எப்படி போட்டு சொதப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணு தான் எவ்வளோ மிளகாத்தூள் பிடிச்சிருக்கா பாருங்கள். ஒரு குழம்புக்கு போடுற மிளகாத்தூளை போட்டு வச்சுருக்கா. அவ்வளோ ஃபுல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க பாருங்கள். பீஃப்மே சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பீஃப்மே சாப்பீஸ் மாதிரி வச்சாச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பீஃப் கிரேவியுமே வச்சாச்சுங்க. ட்ரெஸ்ஸே நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. எல்லாம் தேவையானது எல்லாமே போட்டு சூப்பராக வேக வச்சாச்சுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க. மசாலாலாம் கொடுத்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு. கடைசியில் வந்து மிளகு ஜீரகமே கொஞ்சம் தூவியாச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சமாக நல்லெண்ணெயுமே ஊற்றி இறக்கிட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நெத்திலி கவலை மீன் போட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பு, பீஃப் கிரேவி தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பீஃப் கிரேவி என்னோடய பையனுக்குங்க. அவருக்கு தான் மீன் குழம்பு தான் பிடிக்காதுங்க. சரி அவருக்குமே சூப்பராக செஞ்சாச்சு. அந்த சாப்பீஸ் போட்டு பெஞ்சு சாப்பிட்ருவான். எங்களில் எல்லாருக்குமே மீன் குழம்பு இந்த மாதிரி பீஃபுமே சூப்பராக எங்களுக்கு பிடிக்கும். மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குங்க. பிடிச்சா கண்டிப்பாக என்னோடய வீடியோ கிழமை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. என்னோடய வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்